there's something called as women instinct. கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத she can realize. So say for example ஒரு affair அவங்க ஹஸ்பண்ட் பண்ண போறாரு அப்படின்னா இவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் இப்ப ரொம்ப அசால்ட்டா நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குக்கிங் வந்து ஈஸி ஆயிடுச்சுல்ல, யூடியூப் பார்த்து சமைச்சிடலாம், இல்லைன்னா ஸ்விக்கில ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம். பட் லாங் ரன்ல குக்கிங் கெட்ஸ் இன்டு a big deal. சாப்பியோசெக்சுவல் நான் நிறைய டேட்டிங் ஆப்ல பாக்குறேங்க. அப்படின்னா என்னங்க சாப்பியோசெக்சுவல்னா? என் கூட ஒருத்தவங்க இன்டெலெக்சுவலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் செக்ஷுவல் அபவுட் இட். உங்களுக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் இருந்து நான் வந்து ஓகே உங்களுக்கு கிஃப்ட் தான் லவ் லாங்குவேஜ் நினைச்சிட்டு கிஃப்டா கொடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கு அது பெருசாவே தோணாது. எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறது, எதுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆயிரும். ஆமா, சில பேர் வந்து வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனோ தத்துவத்தை பத்தி பேச போறோம். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது உங்களுக்கு டக்குன்னு புரியல அப்படின்னா வந்து அந்த எபிசோட நீங்க பார்த்துட்டு கூட வரலாம். அதுல குறிப்பா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த மனோ தத்துவத்தை நம்ம எப்படி பார்க்கணும், மனோ தத்துவம் மனிதர்களின் மூளையும் அவங்களோட பிஹேவியரும் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலான்றத பாக்குது. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர்ஸ் வந்து எப்படி அதை டீல் பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இன்னைக்கு குறிப்பா நான் சுசித்ரா அவர்கள் கூட பேச போற ஒரு டாபிக் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். விமெனுக்கு வந்து நிறைய ஃப்ரண்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் ஏதாவது ஆண்களை சந்திக்கிற ப்ராப்ளம்லாம் பத்தி பேசுவேன் சுசித்ரா, உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெயில், நிறைய வந்து டிஎம்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வரும். நீங்க வந்து பெண்களை வந்து மதிக்கவே மாட்டீங்க, நீங்க ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்க வந்து போ ஆண்ட்ரூ டேட் மாதிரியே ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெண்கள் மேல வெறுப்பு அப்படின்னா. இந்த எபிசோட்ல அதை பத்தி பேசுறாங்க, வேற எபிசோட்ல வேற விஷயங்கள் பேசுவாங்க. எல்லாத்த பத்தியும் பேசணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. அப்படி இருக்கிறப்ப வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இப்போ வந்து யங் கப்பிள்ஸ் மேரேஜ் ஆனது உடனே அவங்க சந்திக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லயே வந்து சூசைட் பண்ணிக்கிற நிறைய கேசஸ் நியூஸ் பார்க்கணும். இது எல்லா காலகட்டத்திலும் நடந்துட்டு இருக்குன்றப்போ இப்போ என் கண்ணில் அதிகமா படுறதுனால ஐம் கெட்டிங் கன்சர்ன். என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட அம்மா அப்பா வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறப்போ அந்த பொண்ணோட உலகமே மாறும். ஒரு பெரிய பயம் வந்து இருக்கலாம். ஒருத்தங்க ஒரு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்குள்ள போறாங்க, இல்ல அவங்களுக்கு அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா அதை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கணவனால மட்டும் இல்ல, அந்த மாமியார் மாமனார் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை இது குறிப்பா இது மாதிரி நிறைய கேசஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி நம்ம கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இல்ல, விமென் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒன்ஸ் தேர் மேரிட் அவங்க வீட்ல இருந்து ஷீ செப்பரேட்டட் அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் இன்டு நியூ ஹவுஸ். நம்ம கலாச்சாரத்துல அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி வந்துருச்சு இல்ல அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட தனியா ஒரு வீட்டுக்கு போறாங்க. நோ மேட்டர் வாட், அதுவும் தனிதான். ஓகே, ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு தான் போறோம். தட் இட் செல்ஃப் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் கிரைசிஸ் தான் வச்சுக்காங்களேன். இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு செடியோ மரத்தையோ எடுத்து வேற இடத்துல திருப்பி நட்டு வைக்கிற மாதிரி தான். ஸோ ப்ராப்ளி நம்ம எல்லாரும் சொல்லலாம், இப்பெல்லாம் நாங்க மாடர்ன் ஆயிட்டோம், எங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, நான் லண்டன் போனேன், பாரிஸ் போனேன் அப்படிலாம் என்ன சொன்னாலும் கூட தனியா வாழ்றதுன்னு வேற, கூட ஒருத்தவங்களோட வாழ போறதுன்றது வேற. புரியுது. ஓகே, நான் வந்து இப்ப தனியா வேலைக்காக பெங்களூரு வேற, பட் இன்னொருத்தர் கூட சேர்ந்து போயிட்டு புது இடத்துல வாழ போறேன்றது ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஸோ அந்த டைம்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நான் பார்க்கணும், எனக்கு பிடிச்சதையும் நான் செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்க்க வேண்டியிருக்கு. அமிஸ்ட் ஆஃப் தட் அஃப்கோர்ஸ் நம்ம என்னதான் மாடர்ன்னு சொன்னாலும் கூட சில ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கூட வந்துடுது அந்த டைம்ல. ஓகே, இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. தோ வி ஷேர் குக்கிங் அண்ட் ஆல் தட் ஷேர் தான் பண்றோம். சரி, ஃபுல்லா வந்து மாத்தி கொடுக்கல. ஃபுல்லா மாத்தி கொடுத்தாலும் கூட there are certain things நம்ம அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் தான். நீங்க பெண்களை பத்தி சொல்றீங்க. ஆமா, முழுக்க முழுக்க பெண்ணை பத்தி தான் சொல்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எமோஷனல் கிரைசிஸ், அந்த தனியா நம்ம போறோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்ன்ற எமோஷனல் கிரைசிஸ். ஒன்னொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒன்னா இருக்கோன்றதுக்கும் ஒரு பார்ட்னர் கூட ஒன்னா இருக்கிறோன்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. You are going to share lots of things, lots of intimacy times, and
நம்ம நிறைய படம் பார்க்கலாம், நிறைய நிறைய பார்த்துட்டு வந்திருக்கலாம், நிறைய படிச்சுட்டு வந்திருக்கலாம், ஓகே கண்மணி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லாருக்கும் உடனே கம்ஃபர்ட் கிடைக்காது. இதுல வந்து ஐ ஹாவ் டு டெல் யூ, there are different types of sexual people. I'm not talking about LGBT. நான் அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்களுக்கே சொல்றேன். Okay, thanks for being very accurate. Yeah. ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்களுக்கே சொல்றேன். There's something called sapiosexual. Sapiosexual. நான் நிறைய டேட்டிங் ஆப்ல பாக்குறேங்க. அப்பனா என்னங்க sapiosexualனா? இப்போ என் கூட ஒருத்தவங்க இன்டெலெக்சுவலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் செக்ஷுவல் அபவுட் தட். ஓகே இன்டெலெக்சுவலா அந்த டைம் தான் ஐ ஃபீல் ஐ அம் கனெக்டட் டு them. So intelligence turns me on. அந்த மாதிரி. Yes. Okay. There is something called as demisexual. அதுவும் பார்த்தேன். Okay. Demisexual பாத்தீங்கன்னா unless and until I am emotionally connected to that person, I won't feel sexually connected. But I think most women are like that. Yes, most women are like that. I'm not talking about men. Most women are like that. Most women are like that. இங்க ஒரு contradiction வரும். என்னன்னா men are different. Men gets turned on as soon as they see a woman. ஏன்னா visually வந்து man வந்து turn on ஆயிடும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு. Yes. So இங்க ஒரு contradiction இருக்கு. இப்போ உள்ள பசங்க புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எஸ் ஓகே ஐ வெயிட் அந்த மாதிரிலாம். ஆனா தேர் ஆர் ஆல்சோ கைஸ் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே அது ஒரு கிரைசிஸ். ஸ்ட்ரைட் அவே தே வாண்ட் டு ஜம்ப் இன்டு தி பெட், கெட் இன்டு தி ஸ்டஃப்ஸ். சோ அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க. இது அடுத்த ப்ராப்ளம். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் இதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு டெமிசெக்சுவல் புரிஞ்சு அடுத்தடுத்து போறாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ வை சோ மச் ஆஃப் ரஷ் நவ். ஏன்னு தெரியல. உடனே குழந்தை, மேபி நாட் த பார்ட்னர்ஸ், ஃப்ரம் த ஃபேமிலி, உடனே குழந்தை வேணும். ஐ ஹவ் சீன் அ ஃபேமிலி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வீக் தான் ஆயிருக்கு. ஓகே 1 வீக் தான் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன். அவங்க வந்து குழந்தை வேணும்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தா கூட ஐ வுட் ஹவ் செட் ஃபைன் அப்படின்னு. அவங்க என்ன கேட்டா IVF ட்ரீட்மெண்ட் போயிடலாம். ஒரு வீக்ல அவ்வளவுதானா அவங்க 2 பேர் மேல நம்பிக்கை? இது ரொம்ப சீரியஸா தான் சொல்றீங்களா? மேக்கப் பண்ணல இல்ல, எனக்கு சிரிப்பா வருதுங்க. I'm giving a promise. இது சீரியஸா நடந்துச்சு. லைக் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிட்டி போறாங்க. எதுக்கு போகணும்னு அவசியம். அது வந்து பிரஷர் ஆன் தி women தான். இட்ஸ் a very much pressure on the women. நீங்க மேனும் பாவம் தாங்க. மேனும் தான், உங்களுக்கான கொஞ்சம் கம்மி தான். Okay. So women in the so sorry I'm laughing about someone's case. No problem. Even I am. So இந்த ஒரு பிரஷர் அடுத்து வருது. நம்ம எல்லாரும் இப்ப ரொம்ப அசால்ட்டா நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குக்கிங் வந்து ஈஸி ஆயிடுச்சுல்ல, யூடியூப் பார்த்து சமைச்சிடலாம். இட்ஸ் நாட் a big deal now. இல்லைன்னா ஸ்விக்கில ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம். பட் லாங் ரன்ல குக்கிங் கெட்ஸ் இன்டு a big deal. இது நிறைய பேர் சொல்றது இல்லை, ஆனா உண்மை அதுதான். அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துல பாத்திருப்போம் நீங்க ஒரு படம். அது என்னன்னா ஒரு பெண் ஒரு கல்யாணம் கான்செப்ட், அது அந்த விஷயத்தை தானே சொல்ல வரீங்க நீங்க? லைக் அது தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கும்போது சோ குக்கிங் கெட்ஸ் இன்டு பிக் டீல். இதையும் யாரும் கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேக்ஸ் அப் இன்டு பிக் ப்ரெஷர். நான் நியூலி மேரிடுக்கு தான் சொல்றேன். ஓகே ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரொம்ப நாள் கல்யாணமானவங்க குழந்தை வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் நான் சொல்ல. நியூலி மேரிட் எஸ்பெஷலி திஸ் செக்ஷுவல் ஸ்டப்ஸ் இஸ் ப்ரிடாமினன்ட் நவ். நான் வந்து ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் திஸ் ஆல்சோ. மாஸ்கோயிசம்னு ஒண்ணு இருக்கு. மாஸ்கோயிசம். ஓகே. சாடிசம், மாஸ்கோயிசம்னு ஒண்ணு இருக்கு. சாடிசம் தெரியும். சாடிசம் இட்ஸ் லைக் அவங்கள துன்புறுத்தி அதுல ஒரு ப்ளஷர் வருது பண்ணிக்கிறது. மாஸ்கோயிசம் என்ன, இட்ஸ் சிமிலர் தான். அது எப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுல தே ஃபீல் ஹாப்பி. சாடிசம்ல எப்படின்னா தே சிகரெட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி தே ஃபீல் ஹாப்பி. ஓகே இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு கேஸே வந்துச்சு. ஐ காட் அ கேஸ். ஓகே
இதெல்லாம் நடக்குது. இதை தாண்டி நான் ஒன்னொன்னு சொல்றேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை இப்போ வந்து ஐ ஃபெல் லைக் இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு. ஐ காட் 2-3 கேசஸ். அந்த கேசஸ் எல்லாம் என்னன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பேசியாச்சு, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபைன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் they got to know the partner is LGBTQ community. ஓகே ஓகே ஓகே, டோட்டல் டிவாஸ்டேஷன். இது வெளியே சொல்லவும் முடியல, உள்ள வச்சுக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ரீசெண்டா பாக்குற விமெனுக்கு இருக்கிற ஒரு ஒரு க்ரூஷியல் ஸ்டப்ஸ். நிறைய பாக்குறீங்க இந்த மாதிரி பர்టిక్యులர். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இந்த இஷ்யூஸ் நிறைய நான் பாக்குறேன். ஒரு கேஸ்லாம் இட் வாஸ் எனக்கே என்ன சொல்றேன்னு தெரியல அந்த பொண்ணு பார்த்து. த கை வாஸ் கே அண்ட் அவங்க கல்யாணமாயி ஃபர்ஸ்ட் டைம் மேட் பண்றாங்க. அதுல they got a baby. Okay. And they came to me saying that ma'am psychologically தான் he says that he is a gay and he is not a gay அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு she is coming. காம்ப்ளிகேட்டடா இருக்கே இது சிச்சுவேஷன். When I spoke with the guy, he was telling, no, I am into gay relationship for quite a long time. I'm getting pleasure only in that. Okay, அவன் பைசெக்சுவலும் இல்ல. பைசெக்சுவலும் இல்ல. வேண்டாம் வெறுப்பா அது நடந்திருக்கு. Yes, the girl was not happy. அந்த நடந்தப்ப she was not happy. ஆனா she's happy, she wants a baby அப்படின்றதுனால. She just got pregnant. அதுக்காக. So இதெல்லாம் வந்து it seems like சாதாரணமா தெரியல, ஆனா it's very complicated. ஒன்னொன்னு, nobody talks about women pleasure. Okay, nobody talks about that. It is also a point. You mean orgasms? Yes. So it is also a point. Frustrate ஆகும், ஒரு டைம்க்கு அப்புறம் frustrate ஆகும். You know, if all these things are, don't think that I am talking only about the sex and intercourse. நம்ம எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்கோம் தான். ஏன்னா I feel எனக்கு நிறைய கேसेस இப்படி வரதுனால I'm talking about it. So I feel all these things are contributing a lot for the initial நீங்க குக்கிங் பத்தி கூட தான் சொன்னீங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இனிஷியல் இஷ்யூஸ்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னதான் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தாலும் கூட, அவர் லவ்விங் ஹஸ்பண்டா இருந்தாலும் கூட இது பிரச்சனையா தான் ஆகுது. ஐ ஹவ் சீன் தட் கேசஸ். ஏன்னா ஒரு சார்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி எடுக்க வேண்டிய பிரச்சனைக்கு the woman is pushed by her own family, social pressure, by her own family, by the family of the husband. அந்த பிரஷர்க்குள்ள தள்ளப்படுறாங்க தான். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் சொல்றேன், பிரெடாமினன்ட்டா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு கேக்குறேன். கல்யாண ஆனதுல இருந்து இந்த ஒரு டைம், ரெட் டைம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு. எப்பவுமே I used to say ஒரு 2 years இது வந்து அந்த இனிஷியல் செட்டில் டவுன் இஷ்யூஸ் எல்லாமே 2 years இருக்கும். ஏன்னா ஹனிமூன் டைம்னு ஒன்று சொல்றோம். அந்த மாதிரி இந்த டைமும் எவ்வளவு நாள் இருக்கும்னு கேக்குறேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு டைம் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? சரி, இனிஷியல் செட்டில் டவுன் இஷ்யூஸ் 2 yearsக்கு இருக்கும் கன்ஃபார்ம். நிச்சயமா. ஆமா, கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் we call it like ஒரு 3 phase இருக்கு. ஒரு ரொமான்டிக் ஃபேஸ், ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஃபேஸ், ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேஸ். ஓகே, ஸோ ரொமான்டிக் ஃபேஸ் பாத்தீங்கன்னா they say it like 6 months. அந்த sounds like a rom-com மூவியோட ஒரு கதை அமைப்பு மாதிரி இருக்கு. தேர்ட் ஆக்ட், ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட் மாதிரி. யா, ஸோ அந்த ரொமான்டிக் ஃபேஸ் வந்து ஒரு 6 months. ஓகே, அதுதான் அவங்க சொல்லுவாங்களா ஆசை 60-30 அந்த மாதிரி. ஸோ அந்த ரொமான்டிக் ஃபேஸ்ல they will have their own getting together. அப்ப அந்த ரோஸ் கொடுக்கிறது, ரோஸ் வாங்குறது, லைஃபே ரோசியா லவ்வி டோவியா, மேகிய சமைச்சு வச்சாலும் இது மாதிரி ஒரு சோ யூ நோ அந்த மாதிரி எல்லாம் அப்பதான் போகும். விஷம் இவ்வளவு ஸ்வீட்டாவா இருக்கும் அந்த மாதிரி யூ நோ. So after 6 months of course and the true and real self starts coming for the women also, for the men also. அப்போ அதுக்கப்புறம் மேகி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா they start fighting. எதுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னா, நாட் ஃபார் த பிக் இஷ்யூஸ்,
ஒன்லி ஃபார் த ஸ்மால் இஷ்யூஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கு தான். சில ஃபேமிலிலாம் ஷூஸ் இங்க வைக்க மாட்டியா, ரைட், ஓகே, அது ஒரு சண்டை. டவல் இங்க போட மாட்டியா, இதெல்லாம் இஷ்யூவான தோணும் நமக்கு. ஆனா இட் பிகம்ஸ் a issue. ஆனா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இது அதர் வே ரவுண்ட்ல இருக்கும். லைக் இதே விஷயத்த பையன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இட் gets into a traumatic level for a women. ஏன்னா she is not used to all these things. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க பழகல. அப்ப தொடர்ந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணும்போது அது ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு 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 ஆன்சைட்டி கொடுக்கும், ஒரு ஃபோபியா கொடுக்கும், இது எல்லாமே கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட் கெட்ஸ் இன்டு இது பண்ணலாமா சில பேர் பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியல, நீங்க பார்த்திருக்கீங்களான்னு. ஐ ஹவ் சீன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கிச்சனுக்குள்ள போய் இப்படியே நிப்பாங்க. அப்படியா? ஏன்னா அது ஒரு ட்ராமா தான். ஏன்னா சமைக்கணும், உப்பு போடணுமா, குறைச்சு போடணுமா, நிறைய போடணுமா, மிளகாத்தூள் நிறைய போடணுமா, முதல்ல என்ன பண்ணணும் இன்னைக்கு, அந்த மாதிரி சில விமெனுக்கு நடக்கும். சொல்றதுக்கு சாதாரணமா தோணலாம், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் தட் விமென். ஓகே, it can lead to a level of a suicide also. So when it comes to intercourse, if it is very painful, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தா, நம்ம கல்ச்சர்ல எனக்கு இது பெயின்ஃபுல்லா இருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்பேஸ் இல்ல விமென்க்கு இல்ல. ஒருவேளை பிடிக்கலன்னு சொன்னா அவர் அவர் போயிருவாரோ, நம்மள வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் பத்தி பேசுங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா பைசெக்சுவலா உடைச்சு பேசிரணும். நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஓகே, அது பேசிட்டு வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், we have to talk. You all know இல்ல அந்த 5 love languages, அத பத்தியும் நம்ம பேசியாம். எனக்கு தெரியாது, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா physical touch, intimacy. It's not intimacy, okay, physical touch like holding hands, leaning on the shoulders, அந்த மாதிரி physical touch. Word of affirmations, like you look good today, appreciations and all that. Your food is very awesome, அந்த மாதிரி. And then acts of service, right. Say for example, ஒரு பொண்ணு குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து சாப் பண்ணி கொடுக்கறது. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பிரசன்ஸ். ஸோ ஆஃபீஸ்ல எப்பவுமே டைட்டா இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு சண்டே ஒரு ஹோல் டே அந்த பொண்ணுக்காக மட்டும், என்னோட ஆஃபீஸ் வரலாம் நீங்க நான் பார்க்க மாட்டேன், இவளுக்காக தான் எனக்கு டெடிகேட் பண்றேன், அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் கொடுக்கறது. ஸோ that also contributes. Fifth love language பாத்தீங்கன்னா it's gifts. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ஒரே பேச்சாவே இருக்கு, பாம்பு வெளில எடுக்கவே மாட்டேங்கிறாங்களா மாதிரி, ஒரு பொருளே வரல இன்னும் சொல்லி. gift is a very important thing. Actually நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. So it may not be like ஒரு கிஃப்டா வேணும், ஒரு செயின், ஒரு ரிங் அப்படின்னு இல்ல, ஒரு ரோஸ், ஒரு எக்ஸ்பென்சிவா மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாங்க, even that is a gift, effort. Okay, so that all contributes. So இந்த love language வந்து பத்தி நம்ம பேசணும் பிஃபோர் மேரேஜ். ஓகே, வாட் இஸ் இஸ் ப்ரிடாமினன்ட் லவ் லாங்குவேஜ்? ஆக்சுவலி பார்த்தோன்னா எல்லாருக்கும் அந்த 5 லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஓகே, நமக்கு இல்லாமலாம் இருக்காது. we have all 5 language. சரி, ஒன்னு ப்ரிடாமினன்ட்டா இருக்கும், அதிகமா இருக்கும். ஆமா, அந்த ப்ரிடாமினன்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதாவது இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கோம். சரிங்க, இப்ப நான் தமிழ் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட தமிழ் பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து சைனீஸ் பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பாப்பேன், புரியலனா கூட என்ன பண்ண முடியும், அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அது மாதிரிதான் இந்த லவ் லாங்குவேஜும். இப்போ உங்க லவ் லாங்குவேஜ் வந்து ஒன் வேவா இருக்குதுன்றீங்க. உங்களுக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் வந்து நான் வந்து ஓகே உங்களுக்கு கிஃப்ட் தான் லவ் லாங்குவேஜ் நினைச்சிட்டு கிஃப்டா கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அது பெருசாவே தோணாது. எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறது, எதுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆயிரும். ஆமா, சில பேர் வந்து பாத்திருக்கீங்களா, ஒரு 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 பிளெயின் ஃபேஸ் வச்சிருப்பாங்க கிஃப்ட் கொடுக்கும்போது, அப்படியா அப்படின்ற மாதிரி. அட பாவீங்களா, அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு கொடுக்கப்பட்ட கடிகாரங்கள் மாதிரி எல்லாருமே அதே கொடுத்துட்டாங்க. சோ இட் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த லவ் லாங்குவேஜ் இல்ல, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கு. we'll have to identify it. Exactly. சோ அது பேசும்போது தெரியும். எப்படின்னா பேசும்போது சில சமயம் அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ இந்த வார்த்தை சொன்னல, அது நான் மறக்கவே மாட்டேன். இட் மீன்ஸ் அங்க வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன் போயிருக்கு. நைஸ். அத வந்து ஞாபகம் வச்சிட்டு நம்ம திருப்பி வந்து அது மூலமா ரிப்பீட் பண்ணுவோம். எஸ். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன லவ் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம
கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. ஓகே, வி கேன் ஹேவ் சம் டெஸ்ட், அதுவும் போட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி முதல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அங்க கம்யூனிகேஷன் இருக்கும். இல்லைன்னா அது ஒரு கேப் ஆயிரும், பெரிய கேப் அது. ஆமா, கேப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு when it comes to marital life. லவ் லாங்குவேஜ், செக்ஸ் ஓரியன்டேஷன், கான்ஃப்ளிக்டிங் ஸ்டைல்ஸ். ஓகே ஓகே, அப்படின்னா இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஓகே, சில பேர் பேச மாட்டாங்க, சில பேர் பொருளை தூக்கி போடுவாங்க, சில பேர் வெறும் கே மட்டும் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல. நீங்க சொன்ன மாதிரி சில பேர் பேசவே மாட்டாங்க, அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவாங்க. ஒன்னும் ஒரு ரியாக்ஷன் இருக்காது, அவங்க அவாய்டன்ட் டைப்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ அதுல என்னவா இருக்காங்க, அதுக்கெல்லாம் கூட டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க அவாய்டன்ட், ஒருத்தவங்க ரிசால்விங்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பதில் சொல்லுன்னு ஒருத்தவங்க நிப்பாங்க. அவங்க அவாய்டன்ட் போகணும்னு நினைப்பாங்க, இட் won't work. அப்ப இதுங்க அதுவே சண்டை ஆயிரும். இப்ப சொல்லுன்றதே சண்டை ஆயிரும். இந்த ஒரு படத்துல வரும்ல, வருவியா மாட்டியா, அந்த மாதிரி அது மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். சோ இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே அவங்க ஸ்டைல் வேற, என் ஸ்டைல் வேற. ஓகே, அப்ப நான் ஐ ஹேவ் டு கிவ் தட் ஸ்பேஸ், அவங்கள போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். யூனோ, சோ இது எல்லாமே நம்ம பேசும்போது the probability of successful marriage is high. Okay, partners oda compatibility nalla irukum. Nice. Okay, so all these things matters. இதெல்லாம் நம்ம பேசுறோமானா இல்லன்னு வெச்சுக்கங்களே, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது இல்ல. ஸோ ஒரு பொண்ணு வந்து போயிட்டு இன்னொரு இடத்துல வாழ்றப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் டசன்ட் ஹாவ் டு பி குக்கிங், பட் ஆல்சோ செக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்க 2 yearsன்னு சொல்றீங்க, அந்த 2 yearsக்குள்ளே பாத்தீங்கன்னா நேச்சுரலா நிறைய வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் ஏற்பட்டு, நீங்க சொன்னீங்கல்ல அந்த என்னது லவ் ஹனிமூன் டைம், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஃபேஸ், கடைசியில வந்து அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் வந்து வரல, நிறைய கேசஸ்ல வரல. அப்படிங்கிற பட்சத்துல லைஃப் லாங் இப்படியே தான் போதா? எனக்கு நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கறேன்னா, எல்லா மேரேஜுமே கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை, அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி. அதை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இது வந்து சரி வராது, ஒருவேளை கவுன்சிலிங் கூட போறாங்க, இது சரி வராதுன்றத புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. அதுவும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம் தானே. அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மால வந்து நம்ம விலைக்கு வச்சிட முடியாதுல்ல. அப்சல்யூட்லி, நான் என்ன கேட்கறேன்னு புரிஞ்சிச்சு. See, I also will agree with you. Okay, ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கிறதுனால, எங்க அப்பா அம்மா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. நிச்சயமா இவ்வளவு காசை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஊர்ல என்ன பேசுவாங்களோ. நான் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட கூடாது, டவுரி இவ்வளவு போட்டுட்டாங்க. சோ இந்த ரீசன்ஸ்க்காக ஐ ஹாவ் டு ரிட்டைன் த மேரேஜ். அந்த மேரேஜை நான் எப்படியாச்சும் இழுத்து கொண்டு போயிடணும். அவர் நல்லவர் இல்லதான் எனக்கு தெரியுது, அவர் மாற மாட்டார் தான் எனக்கு புரியுது, ஆனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். அந்த அந்த சினாரியோ தேவையில்லை. ஏன்னா அட்லாஸ்ட் யூ மேட்டர், நம்ம மைண்டு, நம்ம முக்கியம். நம்ம முக்கியம் இல்லை. எஸ், உங்க அப்பா அம்மாக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணாலும் கூட உங்க அப்பா அம்மாவுக்கும் நீங்க தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த மிச்ச விஷயம்லாம் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சார்ட் ஆஃப் டைம்ல நான் ஐம் கோயிங் லிட்டில் அவுட் ஆஃப் அ டாபிக். விமென் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கு. சரி, ஓகே. விமெனுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஓகே, இது நிறைய வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல எல்லாம் தெரியும். ஓகே, கண்டுபிடிச்சிருவாங்க, சீட் பண்றாங்க. the something called as women instinct கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த women instinctல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத she can realize, அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இதுதான் இப்படிதான் போக போகுது அப்படின்னு. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபேர் அவங்க ஹஸ்பண்ட் பண்ண போறாரு அப்படின்னா இவங்களுக்கு தெரியும், கணிச்சிருவாங்க கொஞ்சம் அவங்க டிவென்ட் ஆகி போறாரு அவரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இவங்களோட வாழ முடியாது அப்படின்னாலும் கூட விமன் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு தெரியும் இது நடக்க போறது இல்லை, இது சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாசத்துல அந்த மாதிரி சொல்லலாமா? இதெல்லாம் மிஸ்கைடிங்கா இருக்க கூடாது, அதனால நான் உங்ககிட்ட கேட்டேன். 2-3 months are very short time. சரி, ஓகே.
அவ்வளோ டைம்ல சொல்ல முடியாது. ப்ராப்ளி 1 year. 1 year. It's a good time. ப்ராப்ளி 1 year. என்ன கேட்டா everyone can take 1 year. Okay, everyone can take 1 year. There are cases like கம்பேட்டபிலிட்டியே சுத்தமா இல்ல அப்படின்ற கேசஸ் இருக்கு. அது உடனே தெரிஞ்சிடும் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படி சொல்லிட்டு they go immediately for a divorce and all that. அது மாதிரி சில பேர் ஒர்க் ஆன் பண்ணலாம்னு நினைச்சு 1 year வரைக்கும் ப்ரொலாங் பண்ணுவாங்க. பட் they will understand okay it's not going to work. சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஐ வுட் சே அவங்கள க்ரூம் பண்ணிட்டு they can come out of the relationship. They can go for ரொம்ப முக்கியமான விஷயத்துல என்னன்னா நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிடுறாங்க. ஆகி முடிச்ச அடுத்த வெரி ஷார்ட் பீரியட்ல they go for another relationship which is very very unhealthy. ஒரு ரீபவுண்ட் மாதிரி இல்ல, which is actually என்ன நடக்கும்னா ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன ஹர்ட் நடந்துச்சோ என்னென்ன ஊன் நடந்துச்சோ அதை இங்க அப்ளை பண்ணுவாங்க. அது அவனும் பாவம். yeah. So we'll talk about this in a separate episode. There is something called as love tank, pheromones, அந்த மாதிரி நிறைய இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஆமா. So அத பத்திலாம் we'll talk about it. Okay. So அந்த மாதிரி உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா they are again going to fall for a wrong person தான். ஹாரிபிளா இருக்கு அந்த முடிவே இல்ல. உடனே ஒரு இதுல இருந்து பேய் கிட்ட இருந்து வந்து பிசாசு கிட்ட மாட்டன மாதிரி ஆயிடுது. ரேர் கேசஸ்ல சில பேருக்கு கிளிக் ஆயிருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பேக் ஃபயர் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி இந்த மேரேஜ்ல நான் என்ன மிஸ் பண்ணேன், இந்த மேரேஜ்ல எது ஒர்க் அவுட் ஆகல, எது எனக்கு இன்னும் வலிக்குது, எது நான் வந்து செட்டில் டவுன் பண்ணணும், எதை நான் ஹீல் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் கோ ஃபார் சர்ச்சே நான் சொல்வேன். புரியுது. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் பண்ணாலும் கூட தப்பா தான் யூ வில் டிசைட். நம்ம மனநிலையே சரியில்லாதப்போ எப்படி இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம். என்ன கேட்டா நம்ம டெஸ்பரேட்டா இருக்கும்போது டோன்ட் கோ ஃபார் a search. நம்ம வல்னரபிளா இருக்கோம் மெயினா இல்ல அந்த டைம்ல. வல்னரபிளா இருக்கும்போது தான் யூ வில் பி டெஸ்பரேட். ஈஸிலி பேட் டிசிஷன்ஸ் எடுத்துரும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க சர்ச்சே போகாதீங்க. இந்த மாப்பிள்ளை போகலாமா, அந்த மாப்பிள்ளை போகலாமா, ஒரு பாய் ஃப்ரெண்ட். அந்த டைம்ல சில சமயம் உங்களை தேடி சில பேர் வருவாங்க. தயவு செய்து say no to them. Men are men. Yeah. ஸோ அப்பதான் ரொம்ப சீசியா ஸ்வீட்டா அவங்க எல்லாம் பேசுவாங்க. அண்ட் இட் வில் பி லைக் இட் இஸ் ஆன் த ஹோல் டிஃப்ரெண்ட். ஓகே, நிறைய பேர் ஐ ஹவ் மெட் லைக் அந்த மாதிரி சீசியா பேசுறவங்கலாம் மோஸ்ட்லி ஐம் நாட் சேயிங் ஆல் த மென், மோஸ்ட் ஆஃப் த மென் நான் சொல்றேன். அந்த மாதிரி உமன் டார்கெட் பண்ணி they use only for lust. அப்படி இருக்கிறவங்களே நான் பார்த்தேன். போயிட்டே இருப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. then you will feel more horrible. all the more horrible. so அதனால desperate when you are vulnerable, when you are not healed, search குள்ளே போகாதீங்க. even if someone comes and tells you like they like you and love you and all that, they are the you are the only wonderful woman they have seen all, இந்த மாதிரி நிறைய பிக்கப் லைன்ஸ்லாம் போட்டு போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுவோம். கூப்பிட உட்காரு. தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஹீல் ஆயிக்கிறேன், அதுக்கப்புறம் லெட்ஸ் see. ஸோ எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் பேரலி ஓடிட்டே இருந்து நிறைய கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நிறைய கோணத்தில் அணுகி இதை சொல்லியிருந்தீங்க. இது வந்து குக்கிங்ல ஆரம்பிச்சு செக்ஸ், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ்னு அந்த 3 ஃபேஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் எங்க இது அப்ளை ஆகும்? இவங்க வந்து எந்த கப்பலுக்கு சொல்றாங்க? அரேஞ்ச் மேரேஜ் கப்பலுக்கு சொல்றாங்களா, இல்ல லவ் மேரேஜ் கப்பல் சொல்றாங்களா? இவங்க 2 பேருக்குமே இல்லை இவங்க சொன்ன அப்ளிகேஷன் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு நிலவிட்டே இருக்கு. ஓகே, ஆக்சுவலி நானும் அதை மிஸ் அவுட் பண்ணிட்டேன். லைக் அவங்க மேரேஜ்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னா இன்லாஸ் கூட சேர, அவங்களோட கெட் அலாங் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்றது, அதெல்லாம் இல்ல. இவங்களுக்கு ஒண்ணு பண்ணா அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஜெலசி வந்துரும், என்ன இவ வந்தோன வீட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா. சோ ஒருவேளை மூத்த மருமக செகண்ட் மருமகனா அதெல்லாம் வேற லெவல். ஓகே, சோ அந்த மாதிரி நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ
அதுவும் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். ஓகே, ஒரு பொண்ணு ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்ல ஆக்சுவலா. ஆமா, ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு பொண்ணுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். கமிங் டு யுவர் क्वेश्चन, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அரேஞ்ச்ட் மேரேஜ்க்கு இது பொருந்துமா, லவ் மேரேஜ்க்கு இது பொருந்துமா? இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே இத அப்ளை பண்ணலாம் இந்த எல்லா விஷயமும். ஆமா. ஏன் அப்படி கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா லவ் மேரேஜ்ல அவங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருந்திருப்பாங்க. படத்துக்கு போயிருப்பாங்க, சாப்பிட போயிருப்பாங்க, ஊர் சுத்தி இருப்பாங்க, டிராவல் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் உள்ளூர்லயாவது. மேபி சம் பீப்புள் செக்ஸ் பிஃபோர் மேரேஜ். நாட் என்கரேஜிங் ஆர் அகேன்ஸ்ட் இட், நான் உண்மையை பேசுறேன். ஸோ இப்படி இருக்கப்போ நிறைய சுச்சுவேஷன் பார்த்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அதனால நீங்க சொல்றதுலாம் எப்படி வந்து ரெண்டு பேருக்குமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் எடுத்துக்கலாம் இது. ஓகே, சி இப்போ ஜென்ரலா எல்லா நீங்க சொல்ற சோ கால்டு லவ் பண்ற கப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபேண்டசி லைஃப்குள்ள யோசிச்சுட்டே தான் தேர் லவ்விங். ஓகே, ஒரு மூவில நான் இப்படி லவ் பார்த்தேன், அது மாதிரி இது வேணும். லவ் மேரேஜே அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜா, லவ்க்கும் அரேஞ்ச் மேரேஜா பண்றாங்க அப்படின்னா இந்த தீம்ல வேணும், இந்த தீம்ல வேணும். மம்மட்டியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், நான் வந்து இந்த காஸ்டியூம்ல வருவேன், நீ இந்த கலர் காஸ்டியூம்ல வரணும், இந்த பாட்டுல இந்த மாதிரி நீ பாட்டு பாடணும் நான் வரும்போது. ஏன்னா இதெல்லாம் தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதுல பேசிக்கிறாங்க. ஃபேண்டசி உலகம். எக்ஸாக்ட்லி, அது ஒரு ஃபேண்டசி லைஃப் தான். அதுக்கப்புறம் நான் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டுறேன், நீ எத்தனை மணிக்கு எனக்கு கூட்டிட்டு போ, நம்ம அங்க போய் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க மேக்சிமம் பேசிக்க போறது எனக்கு ஆஃபீஸ்ல அது நடந்துச்சு, இது லைஃபோட ரியாலிட்டியை பத்தி எக்ஸ்பீரியன்ஸும் பேசிருக்கவும் மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ரொம்ப பெருசா வந்து ஒரு டீப்பான கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிறாங்களான்னா இல்ல. தே கோ வித் ஒரு லவ் பத்தி ஒரு நாவலோ, லவ் பத்தி ஒரு மூவியோ என்ன சொல்லிருக்குமோ அத மாதிரியே போயிட்டு ஃபினான்சஸ்லாம் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே பொருந்தும், அரேஞ்ச் மேரேஜ்க்கும் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி அவங்க சண்டை கூட போட்டிருக்கலாம், ஆனா சண்டை எப்படி வந்துச்சு, அவங்க என்ன மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணாங்க, அன்லெஸ் யாராச்சும் பண்ணிருப்பாங்க? இல்ல அப்ப வெறும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மைண்ட் செட் தான் இருக்கும். யா, நீங்க சொன்ன மாதிரி ப்ராபபிலி அவங்க they can have an intercourse before marriage. ஓகே, ஆனாலும் கூட இவங்களுக்கு என்ன பிடிச்சது, இவங்களுக்கு என்ன பிடிக்கல, இஸ் ஷி ஃபீலிங் கம்ஃபர்டபிள், இதெல்லாம் கேட்டிருப்பாங்களா அப்படின்னா இட்ஸ் அ குவெஸ்டின் மார்க். ப்ராபபிலி சில இடத்துல கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்டிருக்கலாம், ஒரு ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கிற சில பேர் கேட்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா இதெல்லாம் எல்லா டைமும் புரிதலோட நடந்திருக்கும். ஒரு அம்யூஸ்மென்ட்லயே போயிட்டு இருக்கும், ஃபேரி டேல். அதேதான், ஒரு ஃபேண்டசிலேயே தான் இதெல்லாம் நடந்திருக்குமே ஒழிய இது இப்படி எனக்கு வேணும், இந்த மாதிரி தோணுது, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்களான்னா இட்ஸ் a question mark. எனக்கு கடைசி क्वेश्चन, இஃப் அட் ஆல் a girl is feeling like that, அதாவது நம்ம சூசைட் பத்தி பேசி ஆரம்பிச்சோம், அதனால நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா கவுன்சிலிங் வரணும். அதை தாண்டி உடனே ரீச் அவுட் பண்றது, யாருக்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணலாம், யார் கூட வந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒருத்தர் பார்த்தா கூட இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா மேட்டர்ஸ்ல. அதனால கேட்குறேன். என்ன கேட்டா ஒரு சூசைடல் தாட் வருதா, கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துக்கணும். ரைட். ஓகே, நம்ம தனியா இருக்கும்போது அந்த தாட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சூசைட் பண்ணுவோன்ற தாட், அது ரேஸ் அப் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம கூட்டமா இருக்கும்போது நம்ம ஒரு கான்ஷியஸ் ஆகும். ஓகே, எல்லாரும் இருக்காங்க, வேணாமா, நம்ம மட்டும் தான் இந்த உலகத்துல இல்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள வந்துருவோம். சமஹவ் எல்லாரும் பாக்குறாங்க, ஹோல்ட் ஆன் அப்படின்னு ஒரு தாட்டுக்குள்ள வருவோம். அஃப்கோர்ஸ் சூசைடல் ஹெல்ப் லைன்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கும் கால் பண்ணலாம். ஸோ உடனே நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசணும். ஏன்னா இப்போ கவுன்சிலிங் செட்டப்ல நீங்க வந்து எங்க கிட்ட பேசி ஒரு தெரப்பியூட்டிக்கா ஹெல்ப் வாங்கணும்னா அது ஒரு ப்ராசஸ் தான். அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனா சூசைடல் ஹெல்ப் லைன்ஸே தமிழ்நாட்டிலே இருக்கு. ஸோ அதுக்கு கால் பண்ணலாம். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, சூசைடல் ஹெல்ப் லைன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு போட்டாலே அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வரும். ஏன் ஃப்ரெண்ட்ஸை சொல்ல மாட்டீங்க நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லலைன்னா, ப்ராபப்ளி அவங்க எடுத்த உடனே அவங்க மேபி அ குட் லிசனரா இருக்கலாம். ஓகே, ஆனாலும் கூட இவங்கள ஃபுல்லா புரிஞ்சு இந்த ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு
கைட் பண்ணுவாங்களான்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்களா? இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஃப்ரெண்ட்ஸ் மேபி லிசன் பண்ணலாம். வீடு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, விட்டுட்டு போ, தள்ளிட்டு போ, அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். அப்படி சொல்லிட்டா இன்னும் பிரச்சனை. அது வந்து இவங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க ஒரு சூசைடல் ஹெல்ப்லைன் கால் பண்றாங்கன்னா they know the severity. Experts they are. They also know the severity. ஒரு சூசைடல் ஹெல்ப்லைன் கால் பண்றாங்கன்னா they have the suicidal thought. அந்த ஐடியேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சிவியாரிட்டி தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணும், யார் அனுப்பிச்சு விடணும், எல்லாமே they will do it. சரிங்களா? ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்றேன், எனக்கு ஒரு சூசைடல் தாட் வருது அப்படின்னா, நான் சீரியஸா சொல்றேன், சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். எப்படி சாக போற, தூக்க மாட்டி சாக போறியா, இல்லைன்னா இப்படி கிண்டல் பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். there are some people. I'm not judging but not funny இல்ல. It might நாளைக்கு ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம பொறுப்பா நடந்துக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி சொல்றவங்களும் சில பேர் இருக்காங்க. அதனால நான் ஃப்ரெண்ட்ஸை குறை சொல்ல, சில பேர் சீரியஸா எடுத்துட்டு சீரியஸா சொல்லி ஓகே ஃபைன் நீ இப்படி பண்ணு, நான் உன்னை மீட் பண்ணலாம், உடனே வா நான் வரேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் நான் பிஸியா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அது இன்னும் இன்டிமிடேட்டிங்கா இருக்கும் அந்த தாட்டுக்கு. ஆமா, இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால I would personally suggest like don't go for friends. ஒன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாலும் கூட சில சமயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கோன்றது சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல கூட நம்மளே கடத்த முடியாது. அது கரெக்டா லைக் கரண்டா நான் வந்து ஒரு சூசைட் பண்ற ஃபீல்ல இருக்கேன் அப்படின்றது சொல்லாம ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, சோ அந்த சிவியாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சில பேர்னாலதான் முடியும். ஸோ you can call to suicidal helplines. That will be the best. அது வந்து கரெக்டான ஒரு பாத், கரெக்டான ஒரு மூவ். அண்ட் ஒன்னொன்னு as I said, தனியா இல்லாம ஒரு கூட்டத்துக்குள்ள லைக் ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க போய் இருந்துக்கலாம். அது ஒண்ணு. லைக் உங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கும் நீங்க போய் இருக்கலாம். ஃபேமிலி இருக்கிற இடத்துல you can go. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி தாட் வருது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் பேசிக். இதெல்லாம் பேசிக். நான் ஒன்னொன்னும் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னா உங்க ரூம்ல வீடா இருக்கிறது ஃபைன். ஒருவேளை ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு நைஃப் வச்சுக்கிறதோ, எது அந்த டூல்ஸா இருக்குமோ, சூசைடல் டூல்ஸா இருக்குமோ அதெல்லாம் தனியா உங்களோட ரீச்ல இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைஸ். ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட பேசினது எல்லாமே என்னோட டவுட்ஸ், என்னோட கேள்விகள். ஸோ இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கிறது மட்டும் வந்து ஒரு கேப்சல் ஆஃப் சொல்யூஷனா வந்து இருக்கக்கூடாது. அண்ட் ஐ வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி விஷயம்லாம் டாப்பிக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் எவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து மில்க் அவுட் பண்ண போகிறோம், அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முழு புரிதல் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் வந்து கடமையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம எல்லாத்தையுமே பேசல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், ஒரு கான்வர்சேஷன், ஒரு டவுட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் செஷன் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க வேணாம்னு நான் பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட கான்டாக்ட் லிங்க்கை வந்து நான் போடுறேன். அதன் மூலியமாக யூ குட் ஹேவ் அ கவுன்சிலிங் செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம். இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you again. Thank you.